ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், ஐ எம் குட். ஸோ நீங்களும் ஃபைன் அண்ட் குட்டாக இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எஸ்பெஷலி இந்த நான் போடுற இந்த அஸ்ட்ராலஜி எல்லாருக்குமே கொஞ்சம் கனெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. என்னென்னா, ரீயூனியன் பற்றி இன்னும் சில ராசிகளுக்கு நம்ம போடலாம் அப்படிங்கும்போது சரியான உத்தரவு எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே, இப்போ எனர்ஜிஸ் நமக்கு கிடைச்சா தானே. இன்றைக்கி எனர்ஜி பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அதை பற்றி நான் எனர்ஜிஸ் போடணுன்னு ஓவராலாக என்னை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தேவை நியர் பாஸ்ட் அண்ட் கரண்ட் ஃபீலிங் அண்ட் ஃப்யூச்சர். இன்னொன்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தனுசு ராசிக்கு போடுங்கம்மா அப்படின்னு. கண்டிப்பாக போடுறோம். தனுசு ராசியோட அவங்களே கூட இன்னும் 2 ராசி கேளுங்க, இல்லை வேறு யாராச்சும் கேளுங்க. இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒரு 3 வீடியோ எடுத்துக்கலாம் இல்லையா? அன்றைக்கி உத்தரவு வந்துருச்சுன்னா மினிமம் நம்ம 3 ராசிக்கு எடுத்துக்கலாம். சரி, இப்போது டெய்லி டாரட்டு, இதை டெய்லி ஒரு டாப்பிக்காக நம்ம போடுறோம். இன்றைக்கி உங்கள் எனர்ஜி படி உங்களோட பாஸ்ட் என்ன இருக்குது, என்ன எனர்ஜி இன்றைக்கி உங்களை மூவ் ஆன் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாஸ்ட், நியர் பாஸ்ட் எடுக்கிறேன். இப்போ கரண்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நியர் பாஸ்ட்னா அதுதான் ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் வச்சுக்கலாம். கரண்ட் ஃபீலிங்ஸ் சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர், நியர் ஃப்யூச்சர், அதாவது இன்னும் அடுத்து ஒரு 2 days 2 weeks இல்லை நாளைக்கு அப்படி வச்சுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நியர் பாஸ்டில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்ரைட் அண்ட் ஓகே, இந்த கரண்ட், அப்புறம் லாஸ்ட் எனர்ஜி கார்டு தி ஃபுல் ரிவர்ஸ். ஓகே, the star reverse and 10 of pentacles upright. அப்புறம் the love, first இந்த near fast கார்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். தெரிகிறதா? இதில் நமக்கு என்ன தெரியுது, நியர் பாஸ்டில் என்ன நடந்திருக்கும். இந்த வீடியோவை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோவில் டெய்லி ப்ரெடிக்ஷன் போட போகிறேன். நான் என்ன ப்ரேயர் பண்ணணுன்னா, இது தகுந்த மனதுக்கு, இது தேவைப்படுற மனதுக்கு இதை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த ப்ரெடிக்ஷனில் எனக்கு ஃப்ளோ நல்லா வரணும். கார்டை பார்த்த உடனே எனக்கு அதனோட உள்ள அர்த்தம் புரிஞ்சு இதை நான் சொல்லணும். இதுதான் என்னோடய மெயின் ப்ரேயராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு கிளைண்ட்டுக்கு டாரட்டு பார்க்குறேன்னா, காலையில் என்னை தேடி வந்த, என்னை நாடி வந்த பர்சன்ஸ்க்கு நான் எனக்கு கரெக்டாக குறிக்காமீங்க, அவங்களோட தேவையை தீர்த்து வைங்க. என் மூலமாக என்ன ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட தேவையை தீர்த்து வைங்க. ஸோ உங்களால் நேரில் வர முடியாது, ஒவ்வொரு பக்தைக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் நேரில் வர முடியாது. அதனால் என்ன ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். என் மூலமாக அவங்க தேவைகளை நீங்கள் தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படிங்கிற ஒரு ப்ரேயரோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஹீல் பண்ணுவேன். ரெண்டாவது இந்த அட்டைகளை பார்த்தோன்னா அவங்க தேவையை நான் அக்யூரஸியாக சொல்லணும், எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ப்ரேயர் என்கிட்ட இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷனை நம்ம நேரில் போடும்போது, யூடியூப்பில் போடும்போது என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவோன்னா, இதை குறைஞ்சபட்சம் ஒரு 500, 1000, 2000, 3000 இனி வருங்காலத்தில் நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி டைம்லெஸ்ஸாக நான் போடும் பொழுது, இல்லை டெய்லி டாரட் அப்படிங்கிற போடும்போது, இல்லை எத்தேச்சையாக இந்த வீடியோ பார்க்கும் பொழுது, அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தரணும். அந்த மாதிரி தேடுதல் நிறைந்த மனதுக்கு என்னோடய வீடியோவை கொண்டு போய் இந்த யூனிவர்ஸ் சேர்க்கணும்.
என்னோட கடவுள் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் போடுற ப்ரெடிக்ஷன் யாருக்கோ தேவைப்படுது, யாருக்கோ ஒருத்தருக்கு கிடையாது, பல்லாயிரம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது தேவைப்படுது. ஸோ இதோட பாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வான்ஸ், த ஸ்டார், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தனித்தனியாக காமிக்கிறேன். ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து நியர் பாஸ்ட்டில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 1 வீக் முன்னாடி நடந்திருக்கலாம். நியர் பாஸ்ட்டில் ஏஸ் ஆஃப் வான்ஸ், தி ஸ்டார் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. தனித்தனியாக காமிச்சாச்சு. இப்போ இதோட நியர் பாஸ்டில் வந்து நீங்கள் என்ன நடந்திருக்கக்கூடும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு உயர்வதற்காக ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ, இங்கேருந்து ஒரு வேலையை குவிட் பண்ணி வேறு வேலைக்கு சேர்றது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனர்ஜியை வந்து ஏற்படுத்தியிருப்பீங்க. கண்டிப்பாக அது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு கம்யூனிட்டி மீட்டிங், இல்லைன்னா வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர், இல்லை அப்படின்னா ஒரு ட்ரிப், அந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் நீங்கள் வந்து குரூப்போடு சேர்ந்து ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பீங்க. பட் அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எதிர்பார்த்த செலவு அதுக்குள்ளே அடங்கலை, அல்லது நீங்கள் சரியான வழியில் போகலை. உங்களை வந்து டைவர்ட் பண்ணிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் வந்து டைவர்ட் பண்ணிடுச்சு. அதனால் கைக்கு மீறின செலவு வந்து நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு நியர் பாஸ்டில் வந்து காமிக்கிறாங்க. கைக்கு மீறின செலவில் அது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையை வந்து இது காமிச்சிருந்தாலும், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, காசு இருக்கும் பொழுது நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், அதை நம்ம வந்து ஒரு மாதிரி ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதை அப்படின்னா, இயல்புக்கு மீறின, பிளான் பண்ணதுக்கு மீறின ஒரு பணத்தை செலவழித்து அதை வந்து நேர் பண்ணிட்டீங்க, அந்த தப்பை நேர் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ, அல்லது வந்து சம் அதர் பீப்புள், யாருக்கோ ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக ஏதோ செலவு பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், அதில் நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நியர் பாஸ்டில் இருக்கீங்க. இப்போ கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதை நேர் பண்ணியாச்சு, அதனால் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. பட் அந்த நம்பிக்கையில் வந்து செகண்ட் கார்டு காமிச்சிடலாம். கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னென்னா, இனி ஃபேமிலியோடு நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பட் இது வந்து 2 குட் கார்டு தான். லவ்வர்ஸும் இந்த 10 ஆஃப் கப்ஸும் என்ன சொல்லுதுன்னா, ஃபேமிலியோட நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலத்தை வந்து இது காமிக்குது அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். தப்பு கிடையாது, எல்லாரும் ஃபேமிலிக்காக தான் ஓடிட்டுருக்கோம் இல்லையா. ஒரு ஃபேமிலி தான் நம்மளை வந்து டெய்லி உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்ம சம்பாதிக்க, ட்ரெஸ் பண்ணிக்க, எல்லாத்துக்குமே நம்மளை சுற்றி இருக்கவங்க காரணம். நம்ம மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்லையும் ஒரு 10 பேர் நம்மளை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மேடு பள்ளம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ லைஃப்பில் நம்ம நிறையா உண்மையிலே தப்பு பண்ணலாம். ஏன்னா ஒரு மேக்ஸ் இப்படி இருக்குங்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இது தான் அப்படிங்கிறதுல ஸ்கூலில் புக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லைஃப்பில் எவ்வளவோ எக்ஸசைஸ், ஜிம் அந்த மாதிரி போகிறதுல இருக்காங்க. பட் யாருமே ஒரு லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதே மாதிரி லைஃப் நான் நடத்திட முடியுமான்னு நம்ம சைடு இருந்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா. சொல்கிறது ஈஸி, நம்ம சைட்லேருந்து பார்க்கணும்ல அப்படிம்பாங்க சில பேர்.
ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இதை நிறையா லேடிஸ் பார்ப்பீங்க, அதோட ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் பாருங்கள். நேரத்தில் எந்திரிச்சு ஈஸியாக குக் பண்ணிவிட்டு இது பண்ணால் நமக்கான நேரம் சேவ் ஆகும், நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயம் போடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா வீட்டில் வந்து அவங்களே குக் பண்ணணும், அவங்களே நீட் பண்ணணும், அது மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா இது எல்லா குடும்பத்துக்கும் சாத்தியமா அப்படின்னு பார்க்கணும். எல்லா குடும்பத்துக்குன்னா 2 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாத்தியம், செல்ஃப் குக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று காமனாக பண்ணி வச்சோம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப செல்ஃப் குக் ரொம்ப சகஜம், எனக்கெல்லாம் ஓவர் பேர்டன்லாம் இருக்காது. ஆனால் இதுவே வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு சின்ன கிராமத்து சைடு மூவ் ஆகி பார்த்தோம்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 2 மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க காலைல இருந்துச்சு நீட்டாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அப்படி சர்வைல் ஆவாங்களா அப்படிங்கிறது கஷ்டம்தான். அவங்க குளிக்கிறதே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஒரு 10 o'clock குளிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இந்த லைஃப் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சாத்தியமாக நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது தவறுகள் வந்து தவறு செய்யும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. தவறு செஞ்சு ஒரு மனுஷன் கற்றுக்கிறான். அப்படிங்கும்போது அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது எல்லாத்துக்கும் அமையாது. உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு, அப்படி இன்றைக்கி கரண்ட் ஃபீலிங்கில் அது அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த உதாரணம் வந்து அடுத்தவங்களை புண்படுத்தி செய்யக்கூடிய தவறுக்காக நம்ம சொல்லலை, பண இழப்பீடுக்காக நான் அதை சொல்ல வரேன். பணம் இழந்துட்டோம் அப்படின்னு கூனி குறுகி போய் நிற்காமல் திருப்பி அதை எப்படி எங்கே யூனிவர்சிட்டை இழந்தீங்கன்னா யூனிவர்ஸே கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். எங்கே தோல்வி அடைஞ்சோமோ அங்கே வெற்றிக்கான வழியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அப்போ தான் வந்து யூனிவர்சிட்டி திருப்பி பெற முடியும். இதை ஒரு சின்ன வீடியோ ஸ்கிரிப்ட் நான் பண்ணியிருக்கேன், கூடிய விரைவில் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சரி, இந்த சமாளிச்சிட்டோம், இனிமேல் வந்து நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்க வேணாம், இல்லை இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்குறீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதுலையும் இந்த கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரி, இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? சரி, சமாளித்து வந்துட்டீங்க, அது அப்படியே அந்த சமாளிப்பு நீடிக்குமானா அதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. மேற்கொண்டு சில கஷ்டங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் வந்து 3 of Wands நம்ம எதிர்காலத்தை நம்பிக்கையோடு கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த 3 of Wands வந்து எதிர்காலத்தை நம்பிக்கையோடு கொடுக்குது, ரைட்டு, அதை இல்லைன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஆனால் இதை வந்து இந்த ஹேங்கர்மேன் வந்து ரிவர்ஸ் வந்துருக்கிறது பார்த்தா இந்த நிலை தொடரும் அப்படிங்கிறது தான். எந்த நிலை தொடரும் அப்படின்னா திருப்பி இந்த பணத்தை அந்த விஷயத்தில் இழக்கிறது, திருப்பி நீங்கள் சமாளிக்கிறது, திருப்பி இழக்கிறது, திருப்பி சமாளிக்கிறதுமான இந்த நிலை அந்த வியாபாரத்தில் தொடரும், இல்லை அந்த வேலையில் தொடரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்திருக்கு. பட் த ஃபூல் ரிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். த ஃபூல் அப்ரைட், நியாயமாக இந்த ஃபூல் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து தெரியாத விஷயத்தில், அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஃபுல் ரிவர்ஸ் வந்து நீங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு விஷயத்த தொடலை அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் விஷயமாக தான், ஃபேமிலியிலே ஊறி போன ஒரு பிஸ்னஸில் தான் கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும், இல்லை நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும், காமனாகவே இதை பற்றி தெரியும், அதனால் இது பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுமே இன்னையும் ப்ரெடிக்ஷனாக வந்திருக்கு. ஸோ இதோட நல்ல ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தி லவர்ஸ் நமக்கு ஒரு கார்டு ரிப்பீட் வந்தாலே அதில் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் வந்து நமக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்த விஷயத்துக்கு கடவுள் கை கொடுப்பாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இதில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகவே போகிறதில்ல. இந்த எடுத்த காரியத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு போகிறீங்க.
கிங் ஆஃப் ஸ்வார்ட் அப்படிங்கிறது வந்து, ஆனால் ஃபைட் கிடையாது. ஃபைட்டுன்னா ரொம்ப கெட்ட விஷயமா, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி அலோடு, 3வது மனுஷங்களை உள்ளே வரமாட்டாங்க. நீங்களே தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் இம்மீடியட்டாக அந்த விஷயம் கைகூடலை, கனவு கைகூடலை அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, டுடே ப்ரெடிக்ஷன் இது டெய்லி ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். இது ஒரு பொது பலன். இது ஒரு 10% கூட சொல்லலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்னு சொல்லலாம். இந்த ரீடிங்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஐடியா பண்ணலான்னா, டைரெக்டாக பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் இந்த பர்சனல் ரீடிங், இந்த ஜென்ரல் ரீடிங்லேயே முழுசாக நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போது ராஜமாதாங்கி உபாசகியாகிய நான் உங்களை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். இன்னைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையணும். எனக்கு அருள் புரிந்த அந்த மாபெரும் தாய் உங்களோட அறிவு கண்களை திறந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பாகுபாடு பண்ணி உங்களை நல்ல திசையில் கூட்டிகிட்டு போக ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு ப்ரேயர், ஒரு விஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் நீடூடி வாழணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை, அவங்க ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். திருமண நாள் கொண்டாடும் அனைவரும் இதுபோல் தலைவனும் தலைவியுமா இணைந்து மற்றற்ற மகிழ்ச்சியோட ஃபேமிலியோடு இருக்கணும். அப்படி உங்கள் ஃபேமிலியில் எப்பவும் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி முதல் காரிய துவக்கம், அதாவது முதலாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் காரியம் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் வந்து கடவுள் உங்கள் கிட்ட இருந்து அருள் செய்யணும், உங்கள் குலதெய்வம் உங்கள் கிட்ட இருந்து அருள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி ஜென்ரல் ரீடிங் தான் மேக்ஸிமம், ரீயூனியன், லவ் அதெல்லாம் ஜென்ரல் ரீடிங் மேக்ஸிமம் கொடுக்குறோம். டெய்லி டாரட்டை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.